ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் கியாத்தி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்மைலி தான். நான் இன்றைக்கி காலையில் ஷார்ட் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஸ்மைலி வந்தது. சரி நம்மளும் செய்யலாமேன்னு ஒரு ஆர்வத்தோடு பண்ணேன். ஆனால் அதில் பார்க்க ஈஸியாக இருந்தது, ஆனால் செய்யும்போது அது கஷ்டம் தான் தெரிஞ்சிச்சு. சரி நம்மளும் செய்யலாமேன்ட்டு செய்ய ஆரம்பித்தேன். அதில் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கா தான் வேக வச்சாங்க. நானும் வேக வச்சேன். அதுவும் வேகுது வெந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் அதை ஒரு தட்டில் போட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டா ஆயில் எடுத்து ஒரு பேனில் ஊற்றிக்கிட்டேன். அதுக்குள்ளே இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் பிச்சு நல்லா நச்சுக்கு நசுக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டா அது அரிசி மாவு, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மறுபடியும் கச்சக்கு எல்லாம் பண்ணி உங்களுக்கு யார் மேலே கோவமாக இருக்கோ அதெல்லாம் அவங்கள்ட்ட காட்டிட்டு நல்லா அதை போட்டு பிசைஞ்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டா அது எனக்கு ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மறுபடியும் பிசைஞ்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது பிச்சு இருந்தது. அதனால் நான் அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி இன்னும் நல்லா பால் மாதிரி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அதை நல்லா உருட்டிட்டு அது வடை மாதிரி நல்லா தட்டிட்டேன். ஒரு ஃபேஸ் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாவை வச்சு அழகாக தான் வந்தது. வச்சுட்டேன். சரி வாயும் அழகாக வரும்னு பார்த்து ஒரு ஸ்பூன் எடுத்து வாயை வச்சா அது கோஞ்சிக்கிட்டு வந்துடுச்சு. அது பார்க்க எனக்கு ஸ்மைலி மாதிரியே இல்லை, ஏலியன் மாதிரி இருந்தது. நான் ஸ்மைலின்னு தான் நினச்சேன். நீங்களும் அதை ஸ்மைலியே நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அவனை எடுத்து சட்டியில் போட்டு திருப்பி அதுக்கப்புறமேட்டா அதை ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிவிட்டு இதை எப்படி தனியாக சாப்பிட்றதுன்னு யோசித்தேன். அதுக்கு தான் சாஸ் இருக்குல்ல, அதை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அதை சாஸ் எடுத்து சாப்பிடலான்னு ட்ரை பண்ணேன். அதுவும் நான் கொஞ்சம் ஆர்வ கலரில் ஓகே ஃபைனலாக சாஸ்லாம் ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. நான் கொஞ்சம் ஆர்வ கலரில் கையிலையும் ஸ்பூன்லேயும் மாற்றி பண்ணேன். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்தா நல்லா தான் இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே பாய்.